வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது. இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இந்த கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணி ஸ்கின் டேமேஜ் ஆகிடுச்சு, என் ஃபேஸ் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணால் என் ஃபேஸ் வந்து பழையபடி மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாயை சுற்றி கண்ணை சுற்றி பிக்மெண்டேஷன் மாதிரி வருது, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. முன்ன இருந்த கலரை விட இப்போ ரொம்ப வந்து கலர் கம்மியாக்கிட்டேன். இது எதனால்? இந்த ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து நான் கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்குறத பார்க்க தெரியல. ஸோ முக்கியமாக அவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் லைட்டனிங் க்ரீம், அதாவது ஸ்கின்னை ஒயிட்டன் ஆக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கெமிக்கல்ஸ் க்ரீம்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரீம்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கலர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த கலரை விட வந்து நல்லா டார்க் ஆகிடுவீங்க ஒன்ஸ் இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகக்குள்ள ஸ்கின் வந்து அந்த வெயிலில் படும்போது அப்படி ஒரு மாதிரி எரிச்சலை உண்டு பண்ணும். சில பேருக்கு இச்சிங்காக இருக்கும், சில பேருக்கு ஸ்கின் வந்து பீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து இந்த க்ரீம்ஸை வந்து நான் லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த க்ரீமுமே வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து என்ன பண்ணுனா வந்து ஃபேஸ் வந்து நார்மலாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீம் யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணோன்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி வாயை சுற்றி தான் பிளாக் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர், அதாவது தண்ணி நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜூஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், பீட்ரூட் ஆர் கேரட் ஆர் ஆப்பிள், ஆம்லா, இந்த மாதிரி எந்த ஜூஸ் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட் சாப்பிட முடியாதவங்க வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து க்ளோ கொடுக்கும். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கிளியர் ஆகும். ஸோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஆகுது இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் மாதிரி வந்து நேச்சுரலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது கடலை மாவு இல்லை முல்தானி மெட்டி ஆர் க்ரீன் கிளே இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது வந்து ரோஸ் வாட்டர்லேயோ இல்லை கர்ட்லேயோ அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் வாட்டர்லேயோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரப் பண்ணக்கூடாது. ஸோ மைல்டான வாஷ் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா ஸ்கின் வந்து இப்போ ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுங்கள். அண்ட் வந்து சோப் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் சோப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நல்லதாக பார்த்து உங்களுக்கு ஏதோ சூட்டபுளான ஒன்றும் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நைட்டில் படுக்கும்போது ஏதாவது ஒரு சீரம், உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து நேச்சுரலாக வந்து எல்லா பேக்குமே வந்து ட்ரை பண்ணுங்கள். பப்பாயா ஃபேஸ் பேக் அண்ட் பனானா ஃபேஸ் பேக், கர்ட் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள். நிறைய வந்து ஃபேஸ் பேக் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், முடிஞ்ச பாருங்கள். தயவுசெய்து யாரும் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து கண்ண கெமிக்கல் க்ரீம்ஸை வாங்கி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இதை நம்ம லாங் டேஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. நேச்சுரல் ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணோன்னா உடனே ஃபேஸ் வந்து பழையபடி மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு க்ரீமை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து டிலே ஆகும். கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மந்த்தாவது எடுத்துக்கும். இதுலேயே வந்து 99% வந்து ஸ்கின் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடும். மாறாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கின் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அண்ட் அட்வைஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.